குக்கரில் ஒரு சாஃப்டான ரொம்ப ஈஸியாக ஸ்வீட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் 2 கப் மைதா, 1 கப் சீனி, 1 கப் பால், 1/2 கப் எண்ணெய், கொஞ்சம் சோடாப்பு, 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, பேரிச்சம்பழம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். பால் ஊற்றி அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு கலந்துக்குங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கணும். நல்லா அடிக்கணும். அப்படி நல்லா கலங்கி வர அளவுக்கு நல்லா அடிச்சு விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதே போல் எல்லா பாலும் ஊற்றி சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி கலக்கணும். அப்போ தான் கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதிகமாக கலந்துடாதீங்க. இப்போ மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதம் வர அளவுக்கு கலக்கிக்கிட்டு சோடாப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக சோடா போட்டுக்குங்க. நல்லா கலக்குங்க. நல்லா கலங்கி வரணும். ஒரு பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வரமாவு சேர்த்துக்குங்க. நல்லா அப்போ தான் ஒட்டி வராது, நல்லா வரும். கேக் நல்லா வரும். இந்த பவுலில் மாவு சேர்த்துக்குங்க. ஒரு குக்கர் எடுத்துங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒன்றும் உப்பு போட தேவையில்லை, தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஒன்றும் ஆகாது. ஒரு ஸ்டாண்ட் போட்டு பவுல் எடுத்து அது மேலே வைங்க. குக்கர் மூடி எடுத்து கேஸ்கட் இல்லாமல் விசில் போடாத அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வைங்க. 30லேருந்து 40 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. சிம்மிலே இருக்கணும் அடுப்பு. இந்த மாதிரி சாஃப்டாக கேக் எப்படி வந்திருக்கு பாருங்கள். மேலே ஒரு தட்டு தட்டினீங்கன்னா கேக் விழுந்துடும். சுவையான ஒரு ஸ்வீட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.